குழந்தை இறந்து போகுதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது குழந்தையை அந்த பாலைவனத்தில் விட்டு ஒரு தூரமாக போயிட்டு அழுது ஜெபிக்கிறாங்க, நாங்கள் இறக்க போகிறோம்னு சொல்லிட்டு. அப்பொழுது கடவுள் அந்த குழந்தையின் அழுகுரலை கேட்டு ஆகாருடைய கண்களை திறந்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. யாருடைய அழுகுரலை கேட்டார் ஆண்டவர்? குழந்தையின் அழுகுரலை கேட்டு ஆகாருடைய கண்களை திறந்து விட்டார். ஏன் குழந்தையுடைய அழுகுரலை கேட்டார்? ஏன்னா அபிரகாமுக்கு கடவுள் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். ஈசாக்கு ஆசீர்வதித்தது போல இவன் மூலமாகவும் ஒரு பெரிய நாடு உருவாகும் என்று. அப்போ அபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை நினைவில் கொண்டு அந்த குழந்தை அழும் பொழுது கடவுள் அதற்கு செவி கொடுத்து ஆகாருடைய கண்களை திறந்த போது அங்கே ஒரு கிணறு இருக்கிறத அந்த அம்மா பார்த்து அதுலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. அப்போ அதற்கு முன்பாகவும் அந்த கிணறு அங்கே தான் இருக்குது, ஆனால் அவர்கள் கண்களுக்கு அது மறைவாக இருந்தது. இப்போ நம்முடைய கண்களுக்கு நிறைய விஷயங்கள் மறைவாக இருக்குது, ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள்